ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EUR GBP சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்டு பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற விஷயத்தை நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எக்ஸாக்ட் சார்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருக்கு. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம், அதாவது டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இது நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா சார்ட் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்போவுமே ஒரு சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ட்ரெண்டு. சரிங்களா? இதில் என்ன ட்ரெண்டு வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து நல்ல ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரெச்சை வந்து மார்க்கெட் கொடுக்குது. அப்போ வந்து அப் ட்ரெண்ட் சிக்னலு. பட் மறுபடியும் மார்க்கெட்டை உடச்சி சிஹெச் வந்து க்ரியேட் பண்ணுது. இப்போ வந்து மார்க்கெட் எந்த சைடு வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செல்லில் தான் வந்து மார்க்கெட் ஸ்டாண்டிங்கில் இருக்குது. மார்க்கெட் இப்போ செல்லில் ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துல செல் பார்க்குறது தான் நமக்கு பெஸ்ட்டான மூவ். ஆனால் இப்போ வந்து மார்க்கெட் என்ன ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு இம்பல்ஸான ஒரு பை சைடு மூமெண்ட் வந்து கொடுக்குது. இப்படியே வந்து மார்க்கெட் வந்து இங்கே அப்ரோச் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டை இந்த ஆர்டர் பிளாக் வந்து உடச்சிட்டு மேலே போயிடும். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கை அது கன்சிடரே பண்ணாது, ஏன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஒரு டவுன் வந்து நமக்கு வேணும். அது வந்து இப்போ மார்க்கெட்டில் நடக்குது. ரெண்டாவது விஷயம், இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குங்கிறதுனால நமக்கு இந்த பிளேஸில் வந்து சிஹெச்சே வந்து தேவை கிடையாது. சரிங்களா? அது உங்களுக்கு நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை மாற்றுறேன். மார்க்கெட் அடுத்து என்ன மூவ்மெண்ட் வந்து பண்ணுது அப்படின்றத நல்லா வந்து வாட்ச் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வரதுக்கு முன்னாடி ஒரு லிக்விடிட்டியும் மார்க்கெட் நல்லாவே வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வருது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஃபார்ம் பண்ணிட்டு நல்லா வந்து மேலே வருது. மேலே வந்தோடனே மார்க்கெட் ஒரு சிஹெச் வந்து கொடுக்குது. சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். இந்த இடத்துல பார்த்தோம்னா எஸ்எம்டி வந்து நம்ம கிராஸ் பண்ணி தான் இது பண்ணணும். சரிங்களா? எஸ்எம்டி பார்த்து கிராஸ் அடித்து இது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்எம்டி ஆர்டர் பிளாக்கில் இங்கே வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு. இதில் வந்து நம்ம சிஹெச்சே பார்க்காம டேரெக்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மட்டும்தான் பண்ண முடியும். இல்லை எஸ்எம்டி பார்த்து இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இது பண்ணுறதுனா பண்ணலாம். இந்த ரெண்டு விஷயத்தை தவிர்த்து எஸ்எம்சியில் என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்னா எஸ்எம்சியில் என்ட்ரிஸ் வந்து இதில் நமக்கு அந்தளவு கொடுக்கல. சரிங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத எகெயின் வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். சரிங்களா? மார்க்கெட்டில் இது வந்து ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் நான் வந்து வச்சுருக்கேன். நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி இது வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு இது ஒர்க் ஆகுமா அப்படின்னா அது வந்து நம்ம சாலிடு சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே டார்கெட் 1 வந்து ப்ளேஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்து மார்க்கெட் எடுக்கிறத நீங்கள் வந்து நல்லா பார்க்கலாம். இது டார்கெட் 1. இது வந்து நம்ம கீழே இறக்கி இங்கே கொண்டு வரோம் அப்படின்ற பட்சத்தில் இது டார்கெட் 2. இந்த டார்கெட்டை வந்து ஏன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்விங் ஹை ஸ்விங் லோவில் வந்து எப்போவுமே லிக்விடிட்டிஸ் இருக்கும். இது காமனான பாயிண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் வந்து லிக்விடிட்டி சிட்டிங் இருக்குது. இங்கேயும் வந்து டபுள் பாட்டம் லிக்விடிட்டி சிட்டிங் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து கீழே வரும் அப்படின்றது நம்மளுடைய ப்ரொடக்ஷன். சரிங்களா? அதனால தான் வந்து டார்கெட்டை எப்போவுமே வந்து இந்த மாதிரி வைக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத டேரெக்டாக வந்து பார்க்கலாம். மார்க்கெட் அங்கே எங்கன்னு சுற்றி கடைசியில் நம்மளுடைய அந்த ஒரு டார்கெட்டை வந்து அடிச்சிருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் போய் எடுக்கிறதுன்னு எடுக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு என்ட்ரி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி. பட் இது வந்து சாலிடாக சொல்ல முடியாது. இது எடுக்கலாம். சரிங்களா? அப்படியே வந்து டவுன் ஃப்ரேமுக்கு போனோம்னா இன்னும் வந்து நிறைய இடத்துல நமக்கு வந்து என்ட்ரிஸ் தாராளமாக வரும். அதுவும் நம்ம வந்து செஷன் டைம் பார்த்து கரெக்டாக அடிக்கிறதுனா அடிக்கலாம். 1:10 வந்து இதில் வந்து கொடுத்துருக்கு. பட் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி பிகினர்ஸ்க்கு 1:3 இங்கேயே வந்து முடிஞ்சிடும். இன்டர்மீடியட்டுக்கு 1:6 இங்கேயே முடிஞ்சிடும். உங்களுக்கு ப்ரோ இல்லை வந்து நீங்கள் வந்து நல்லா ஹோல்டிங் வந்து பண்ணுவீங்க, எனக்கு வந்து பொறுமை இருக்குது அப்படின்றவங்களுக்கு தான் இது. ஏன்னா இது வந்து டியூரேஷனும் இதில் வந்து அதிகம். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய வச்சு நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் வீடியோ டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.